ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்டோட நெக்ஸ்ட் சாப்டர் பாலினாமியல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ஸ்னா என்னங்கிறது நமக்கு டெஃபினேஷன் பார்த்துருவோம். எ பாலினாமியல் இஸ் அன் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் விச் ஹஸ் டூ ஆர் மோர் அல்ஜிபிரிக் டேர்ம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலினாமியல் அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாலி அப்படின்னா மெனி, நாமியல் அப்படின்னா டேர்ம்ஸ். மெனி டேர்ம்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஈக்குவேஷனுமே எல்லா ஈக்குவேஷனுமே அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் தான். விச் ஹஸ் டூ ஆர் மோர் அல்ஜிபிரிக் டேர்ம்ஸ். நம்ம இப்போ தான் மோர் பற்றி சொல்லிட்டோம், மெனி டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். பட் டூன்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது மினிமமே டூ தான் இருக்கணும், ஒன்னெல்லாம் இருக்கக்கூடாது. டூ டேர்ம்ஸாவது இருக்கணும் அப்படின்னா ஒரு டேர்ம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும், ஒரு டேர்ம் ஏதாவது ஒரு வேரியபிள் டேர்மாக இருக்கணும் அப்படிங்கிறத. அது என்ன வேரியபிள் வேணா எக்ஸ் எக்ஸ் வச்சிருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் வச்சிருக்கலாம், எக்ஸ் கியூப் வச்சிருக்கலாம். பட் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் ஒரு வேரியபிள் டேர்மாவது மினிமம் இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம வந்து எடுத்திருக்க எக்ஸ் தான் வந்துட்டு வேரியபிள். நீங்க வந்து எது வேணா எடுக்கலாம். எக்ஸ் தான் எடுக்கணும்லாம் கிடையாது. ஒய் எடுக்கலாம், இசட் எடுக்கலாம், எது வேணா எடுக்கலாம். அது ஈக்குவேஷன் மட்டும் மாறும். ஓகேவா? இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப வந்துட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சொல்லுங்க. நீங்க நெறைய ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்கல்ல. அந்த மாரி ஒரு ஈக்குவேஷன் சும்மா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 இது ஒரு ஈக்குவேஷன் தானே, ஞாபகம் இருக்கா? இந்த மாரி ஒரு ஈக்குவேஷன்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இந்த ஈக்குவேஷனுமே வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன். இப்ப இவங்க இந்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? 2 ஆர் மோர் அல்ஜிபிரிக் டெர்ம்ஸ். இது வந்து மோர் அல்ஜிபிரிக் டெர்ம்ஸ்க்குள்ள வரும். 2ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. 2ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வெறும் 2x பிளஸ் 3 மட்டும் இருந்தா கூட இந்த எக்ஸ் ஸ்கொயர் இல்ல. 2x பிளஸ் 3 மட்டும் இருக்கு அப்படின்னாலும் இதுவும் பாலினாமியல் தான். வந்துட்டு ஒரு எக்ஸ் பவர் 4 பிளஸ் 10x கியூப் பிளஸ் 35x ஸ்கொயர் பிளஸ் 50x பிளஸ் 29 ஈக்குவல் 0 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா இதுவும் பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அதுல வந்து மெனி டேர்ம்ஸ் இருக்கும். இவ்வளவுதான் வந்து பாலினாமியல்னா என்னங்கிற டெஃபினேஷன். ஓகேவா? இப்ப பாலினாமியல் ஈக்குவேஷனா என்னன்னு பார்ப்போம். இப்ப எதெல்லாம் பாலினாமியல் இல்ல, நாட் அ பாலினாமியல். இப்ப எதெல்லாம் பாலினாமியல் ஈக்குவேஷனா வராது அப்படின்னா, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்னா அந்த வேரியபிள் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த வேரியபிள் வந்து கண்டிப்பா ஹோல் நம்பரா தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப அந்த எக்ஸ்பிரஷன்லயே நம்ம பார்த்திருப்போம்ல. அந்த எக்ஸ்பிரஷன்ல பார்த்தீங்க பார்த்தீங்களா? எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப். ஆக்சுவலா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இந்த கேப்ல வந்து ஏ0 மட்டும் இருக்குல்ல. இந்த இடம் ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் பவர் 0, எக்ஸ் பவர் 0, எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் 2 இப்படி தான் இருக்கும். எக்ஸ் பவர் 0 அப்படின்னா நமக்கு 1 தானே. அந்த இடத்துல அது வந்து இன்விசிபிளா இருக்கு உங்களுக்கு. பட் ஆனா அங்கேயும் ஒரு வேரியபிள் இருக்கு. புரியுதுங்களா? இந்த இடம் எக்ஸ் பவர் 1ங்கிறனால நம்ம வெறும் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ ஆக மொத்தம் 0ல இருந்து எல்லாமே இருக்கு. ஹோல் நம்பர்னா நமக்கு 0ல தானே ஸ்டார்ட் ஆகும். இப்ப புரியுதா ஏன் நம்ம அத ஹோல் நம்பர்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு? ஸோ 0வா பவர் இருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஆனா டிவைட்லயோ, ஃபிராக்ஷன்ஸ்லயோ அந்த மாரிலாம் வரக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டூ 0 இது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். ஓகேவா? அதுவே 1/x மைனஸ் 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா டிவைட்ல இருக்கு. நீங்க இத மேல கொண்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் மைனஸ் 1ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் பிரிச்சு எழுதினா கூட ஹோல் நம்பர் வராது. மைனஸ்ல வரும். நமக்கு ஹோல் நம்பர்னாவே என்ன? ஹோல் நம்பர்னா என்ன? நமக்கு 0, 1, 2ன்னு தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அப்படி இருக்கப்ப இது வந்து பாலினாமியல் கிடையாது. அதே மாரி ரூட் வச்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாரி. இப்ப இதுல பார்த்தா எக்ஸ்‌க்கு ரூட் இருக்கு பார்த்தீங்களா? அப்ப நீங்க அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் 1/2 பிளஸ் 2 எழுதுவீங்க. இப்படி எழுதினாலும் தப்பு தான், பாலினாமியல் கிடையாது. இப்படி எழுதினாலும் பாலினாமியல் கிடையாது. நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹோல் நம்பரா இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது. அ இன்னொரு எக்ஸாம்பிள் 1/x பிளஸ் 5 எக்ஸ்‌க்கு மட்டும் இருக்கு. இன்னொரு நம்பர் வந்துட்டு ஃபுல் நம்பரா தான் இருக்கனால அப்பயும் அது கிடையாது தான். பட் இதே வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 2 இல்லாம அ ரூட் ரூட் எக்ஸ் பிளஸ் 2 இல்லாம எக்ஸ் பிளஸ் ரூட் 2ன்னு இருந்துச்சுன்னா இது பாலினாமியல். ஏன் அப்படின்னா எக்ஸ் ஹோலா தான் இருக்கு நமக்கு. ரூட்ல வர்றது 2 தானே, அது பிரச்சனை இல்ல நமக்கு. நமக்கு எக்ஸ் வந்துட்டு ஹோல் நம்பரா இருக்கா? எக்ஸ்ல எதுவுமே இல்ல, மேல பவர்ல இல்லன்னா 1 இருக்கதா அர்த்தம். அதே மாரி இப்ப இந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் 1/5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பாலினாமியல். ஏன்னா நமக்கு எக்ஸ் ஹோல் நம்பர்ல இருக்கு. கான்ஸ்டன்ட் டெர்ம் தான் நமக்கு ஃபிராக்ஷன். கான்ஸ்டன்ட் டெர்ம் எப்படி வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு வேரியபிள் டெர்ம் ஹோல் நம்பரா இருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன அப்படின்னா, டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் பார்க்குறோம் அப்படின்னா, அதுல ஹையஸ்ட் பவர் எதுக்கு இருக்கோ, அதுதான் வந்துட்டு டிகிரி ஆஃப் த பாலினாமியல். இப்ப நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். 4x பிளஸ் 2ன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல எது வந்து ஹையஸ்ட் டிகிரி? நமக்கு ஹையஸ்ட் பவர் வந்து எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, வேரியபிள். அததான் எக்ஸ்ன்னு அங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வேரியபிள் என்னவா இருக்கும்? இப்போ வந்து 4y பிளஸ் 2 இருக்கு அப்படின்னா, நீங்க yக்கு பார்க்கணும். புரியுங்களா? எக்ஸ் இருக்கா? எக்ஸ்‌க்கு பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸோ, ஒய்யோ நமக்கு வந்து ஒரே ஒரே ஈக்குவேஷன் தான். இப்ப வந்து இந்த இடத்துல பாருங்க. எக்ஸ்‌க்கு பவர்ல என்ன இருக்கு? எதுவுமே இல்லன்னா 1 இருக்கதா சொன்னேன் அப்படியுமா? சொன்னேனா? அப்ப இதோட டிகிரி என்ன அப்படின்னா 1. ஓகேவா? இப்ப வந்துட்டு 2y ஸ்கொயர் மைனஸ் 3y பிளஸ் 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஒய்யோட பவர் பாருங்க. இப்ப இந்த இடத்துல எதுவுமே இல்லன்னா 1 இருக்கதா அர்த்தம். இதுக்கு 2 இருக்கு. அப்ப எங்க வந்து ஹையஸ்ட் இருக்கு? 2 தானே ஹையஸ்ட் நமக்கு. அப்ப இதோட டிகிரி வந்து நமக்கு 2. ஓகேங்களா? இப்ப வந்துட்டு இன்னொரு ஈக்குவேஷன் பார்ப்போம். 7 u x 6 3/2 u பவர் 4 பிளஸ் 4u ஸ்கொயர் பிளஸ் u மைனஸ் 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப வந்து பவர் பாருங்க. இதுல 6 இருக்கு. இதுல 4 இருக்கு. இங்க 2 இருக்கு. அப்ப நமக்கு எது நமக்கு ஹையஸ்ட் பவர்? 6ஆ? 4ஆ? 2ஆ? இல்ல இங்க எதுவுமே இல்லன்னா 1 இருக்கதா அர்த்தம். 1ஆ? நமக்கு எது இப்ப ஹையஸ்ட் பவரு? 6 தானே ஹையஸ்ட் பவரு. அப்ப டிகிரி நமக்கு என்ன அதோட ஆன்சர்? 6. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்ப்போமா? இப்ப அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, அ இதே தான். பட் ஆனா இப்ப வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க. P ஆஃப் x ஈக்குவல் டூ 2x பவர் 8 பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பவர் 8 பிளஸ் 3ன்னு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இத பார்த்தோனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆ ஹையஸ்ட் பவர் என்னப்பா இருக்கு? 8 தான் இருக்கு. ஆமா 8 இருக்கு, 2 இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்லன்னா 1 இருக்கு, 2 இருக்கு, 8 இருக்கு. ஸோ வந்து அப்ப ஹையஸ்ட் டிகிரி வந்து நமக்கு 8 அப்படி போட்டுறக்கூடாது டக்குன்னு. ஏன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? 2 பவர் எக்ஸ் பவர் 8 இருக்கு. 2 இன்டு எக்ஸ் பவர் 8 இருக்கு. அதே எக்ஸ் பவர் 8 நமக்கு இங்கேயும் இருக்கு பாருங்க. அப்ப அத சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. இப்ப என்ன ஆகும்? இது நமக்கு கேன்சலே ஆயிரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்ப நமக்கு இப்ப ஹையஸ்ட் பவர் எங்க இருக்கு நமக்கு? 2 டூ தி பவர் எக்ஸ் ஸ்கொயர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இப்ப இது என்ன பண்ணலாம் நம்ப? ஆட் பண்ணணும். அப்ப பி ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி மாறும் அப்படின்னா, இந்த 2x பவர் 8ம் இந்த 2x பவர் 8ம் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்ப 2மே பிளஸ்ல இருக்கு. அப்ப 4 பிளஸ் 2 வந்து 6 எக்ஸ் பவர் ஸ்கொயர் பிளஸ் 6 எக்ஸ் பிளஸ் 3ன்னு இருக்கு. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல உங்களுக்கு எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் இதோட டிகிரி. இப்ப இதோட டிகிரி என்ன? இந்த கொஸ்டினோட டிகிரி 2. ஓகேவா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 2. 8 கிடையாது. ஏன்னு புரியுதுங்களா? நம்ம குடுத்துருக்க ஈக்குவேஷன ஃபர்ஸ்ட் சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சா அத பண்ணிரணும். பண்ணிட்டு வரதுல தான் நம்ம டிகிரி பார்க்கணும். பார்த்தோனே இதுதான் டிகிரி அப்படின்னு எழுதிறக்கூடாது. ஒரே டிகிரி இன்னொரு இடத்துல வந்திருக்கான்னு பார்த்து அத சிம்ப்ளிஃபை பண்ணி எழுத பாருங்க. ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல அத கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.